ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நியர்பை 10 days ஆயிடுச்சு நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு. என்ன ரீசன் சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தோன்னா ப்ரோ எனக்கு பார்த்தோன்னா 25 years ஆயிடுச்சு ப்ரோ. ஸோ எனக்கு பார்த்தோன்னா இன்னுமே மீச தாடி வந்து வளரவே மாட்டேது. ஸோ ப்ரோ ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் அந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா எந்த ஒரு விஷயமே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் வந்து சொல்லணும். ஸோ ட்ரை பண்ணாமலே நிறைய பேர் பார்த்தோன்னா மீச தாடின்றது எல்லாருக்குமே சீக்கிரமாக வந்து அடர்த்தியாக கருப்பாக எல்லாருக்குமே வந்துடாது. ஸோ பியர்ட் க்ரோத்துன்றது அவங்களோட ஜெனட்டிக்ஸ், அவங்களோட அப்பா அம்மா ஜெனட்டிக்ஸ் பொறுத்து தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே அமையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா வந்து ஃபுட் இன்டேக் பண்ணிக்கணும். ஸோ முக்கியமாக பார்த்தோன்னா வந்து ஃபுட் இன்டேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து உடற்பயிற்சி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் போதுமான தூக்கம், அதாவது கரெக்டான ஸ்லீப் வந்து நம்ம வந்து கொடுத்தே ஆகணும் நம்ம பாடிக்கு. ஸோ நம்ம பார்த்தோன்னா மினிமம் வந்து 8 hours மேலேயாவது நம்ம தூங்கி ஆகணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பார்த்தோன்னா பாடிக்கு ரெஸ்ட் தரமோ அந்த அளவுக்கு பார்த்தோன்னா நம்ம பாடியில் வந்து டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து நம்ம தூங்கும் போது நல்லாவே பூஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நல்லா வந்து ரெஸ்ட் எடுங்க. முக்கியமாக பார்த்தோன்னா உடற்பயிற்சி செய்யணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம உடற்பயிற்சி செய்கிறோமோ நம்ம பாடியில் வந்து மார்னிங் நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுனால டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ அதனால் உங்களோட பியர்ட் க்ரோத் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ப்ரொமோட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தோன்னா ஜிம் போயிட்டு உடற்பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பியர்ட் க்ரோத் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ ஷேவ் பண்ணுங்க ப்ரோ, அப்படின்னா உங்களுக்கு தாடி மீச வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தோன்னா 100% ஃபேக்குன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்த்தோன்னா உங்கள் வெளியில் இருக்க ஹேர்ஸை பார்த்தோன்னா ஷேவ் பண்ணுறதுனால உள்ளே இருக்க உங்களோட ஹேர் ரூட்ஸுக்கு பார்த்தோன்னா எந்த விதமான இம்பேக்ட்டும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஹேர் ரூட்ஸை எப்போ நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் செய்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட ஹேர் க்ரோத் பியர்ட் க்ரோத்ன்றது நல்லாயிருக்கும். ஸோ ஷேவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு மேலே இருக்க முடி மட்டும் தான் கட் ஆகுமே தவிர உள்ளே இருக்க அந்த ஹேர் ரூட்ஸுக்கு எந்த விதமான ஸ்டிமுலேஷனும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் உங்களோட பியர்ட் க்ரோத்தும் இருக்கிற மாதிரியே அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக உங்கள் உணவில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சியும் விட்டமின் டியும் அதிகமாக உள்ள ஃபுட்ஸை வந்து கண்டிப்பாக உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பியர்ட் க்ரோத்தே வளரல, ஸோ 25 yearsக்கு மேலேயும் வளராமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு ஸோ அவங்களையும் இந்த 3 விஷயத்தை வந்து செய்ய சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தோன்னா உடற்பயிற்சி. ஸோ எந்த அளவுக்கு நம்ம உடற்பயிற்சி செய்கிறோமோ ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து நல்லா நம்ம பாடியில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் வந்து உடற்பயிற்சி வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்புறம் பார்த்தா நல்ல ஒரு தூக்கம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours ஆகுது உங்களோட ஸ்லீப்பிங், அதாவது தூக்கத்தை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் உங்கள் பாடி வந்து கண்டிஷன் நல்லாவே இருக்கும். ஸோ உங்களோட தாடி மீசை வளர்ச்சி அதிகரிக்கிறத நீங்களே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாடி மீசை வளர்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் ஒரு லிங்க் தரேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்குள்ளே போனீங்கன்னா தாடி மீசை வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு ஒரு ஆனியன் ஜூஸ் சொல்லியிருப்பேன். ஸோ வெங்காய சாரை வச்சு நம்ம பேடில் அப்ளை பண்ணுறதுனால எப்படி நம்மளோட தாடி மீசை அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் உள்ள கமெண்ட்ஸை நீங்கள் பார்த்துட்டே ஸோ நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தருது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பியர்ட் க்ரோத்துக்கு, தாடி மீசை வளர்ச்சிக்கு. ஸோ அதனால் மறக்காமல் அந்த ஆனியன் ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த லிங்க்கை வந்து தரேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல். ஸோ வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு பார்த்தோன்னா செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வீடியோஸ் வந்து ரெகுலராக போட முடியல. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கண்டினியூஸாக நம்ம வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங்.